Hi friends, வணக்கம். Welcome to Pushpalatha Samayal. வாங்க இன்னைக்கு வீடியோல பலாக்கொட்டையை வச்சு சூப்பரா மாசா ஒரு ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கொட்டையை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கொட்டையில் கூட சூப்பரான ரெசிபிஸ் பண்ணலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் பலாக்கொட்டையை எவ்வளோ ரெசிபிஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. சாதாரணமாக இந்த பலாக்கொட்டையை சும்மா உப்பு போட்டு அவிச்சு அதை சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இந்த பலாக்கொட்டையை நெருப்பில் சுட்டு கூட சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு விரும்புகிற அளவுக்கு நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம். பலாக்கொட்டை கேஸ் ப்ராப்ளத்தை தூண்டி விடும். அதனால் பெரியவங்க கொஞ்சம் இதை சமைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் நிறைய போட்டு சமைச்சு சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விதை இது. இந்த பலாக்கொட்டையை காய வச்சு அதை மாவை அரைச்சி குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தா ரொம்ப நல்லது. பலாக்கொட்டையை சமைக்கும் போது முக்கியமாக இஞ்சி பூண்டு சேர்த்து சமைக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க இன்னைக்கு பலாக்கொட்டையை வச்சு பலாக்கொட்டை மாஸ் செய்யலாம். பலாக்கொட்டை மாஸ் செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி பலாக்கொட்டையை சேகரித்து எடுத்துக்கோங்க. இந்த பலாக்கொட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்ம உரிச்சோன்னா உரிக்கவே வராது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour அல்லது 2 hours நீங்கள் வெயிலில் வச்சுட்டிங்கன்னா, நல்ல வெயிலில் வச்சுட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற சருகு கொஞ்சம் உரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வீட்டில் இன்றைக்கி பலாப்பழம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வீட்டில் ஒரு கூடையில் போட்டு அப்படியே ஆடுற மாதிரி வச்சுடுங்க. 2-3 நாளில் தோல் கொஞ்சம் வாடிடும், அதுக்கப்புறம் நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பலாக்கொட்டையை எடுத்துகிட்டு அதை லேசாக இப்படி கல்லோ இல்லை சுத்தியலோ வச்சு இப்படி லேசாக தட்டினோன்னா கொஞ்சம் அதில் வெடிப்பு விடும். இந்த மாதிரி இதோட தோலெல்லாம் உரிச்சிடணும். இந்த தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்படியே இந்த உரிச்சிங்கனாலே நல்லா உரிக்க வரும், உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டேன். உரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி அல்லது 2 வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இதை குக்கருக்குள்ளே போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்கணும். இப்போ குக்கரில் போட்டு 4 விசில் நல்லா விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து மேலாக்க இருக்குது, அந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். இது கூட நான் உப்பும் போட்டு வேக வச்சுட்டேன். பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணி நிறையா வைக்கணும். நிறைய தண்ணி வச்சு வேக வச்சா இதுக்குள்ளே இருக்கிற அந்த வாயு எல்லாம் வெளியே இழுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை சாப்பிட்டா அதிகமான பாதிப்பு இருக்காது. அந்த காலத்துலலாம் சமைச்சவங்கெல்லாம் நிறையா இந்த மாதிரி வாயு பண்டங்களையெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி சமைச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டாங்க. நம்ம தான் இப்போ வந்து அந்த தண்ணியில் தான் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை சாப்பிட்றோம். அதனால் நமக்கு வந்து வாயு ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய தண்ணி வச்சு வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியை கொட்டிட்டோன்னா அதில் வந்து நமக்கு வாயுத்தன்மையெல்லாம் அதுலேயே போயிடும். அதனால் எல்லா வாயு பொருட்களையும் நம்ம வந்து சர்வசாதாரணமாக சாப்பிட முடியும். இந்த டிப்பை நீங்கள் உங்கள் வீட்டில் மற்ற ஐட்டம்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்பு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ மற்ற சமைக்க போயிடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ரெண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகோ சீரகமோ தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாளிச்சிக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் கூட இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கின வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தாங்க இது மெயின் இன்க்ரீடியண்ட். இது போடாமல் இதை சமைக்காதீங்க. இஞ்சி பூண்டு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் இடித்து போட்டால் தான் கொஞ்சம் நல்ல வாசனை நல்லாயிருக்கும். இடித்து போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டா சீக்கிரமாக வெந்துடும்.
நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்கலை. தக்காளி நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கரம் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த பலாக்கொட்டையை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடணும். மசாலாலாம் நல்லா ஏகமாக கலந்ததுக்கப்புறமா ஒரு கை தண்ணி தெளித்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இந்த பலாக்கொட்டைக்குள்ளே சேரும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா பலாக்கொட்டை மாஸாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கூட தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது தனியாகவே பண்ணி கொடுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு கொடுக்கும்போது இது கூட கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் தூவி கொடுத்தோன்னா செமையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தினதுக்கப்புறமா வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.